ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் H4 விசா இன்டர்வியூ அப்போது என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து H4 விசா இன்டர்வியூ அப்போ என்னெல்லாம் கொஷின்ஸ் வந்துச்சோ அதை சொல்லிடுறேன். அதே தான் மோஸ்ட்லி வந்து மேண்டேட்ரி எல்லாருக்கும் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் கொஷின்ஸ் இருக்குங்கிறத அடுத்து சொல்கிறேன். விசா இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து தனியாக வேறு வீடியோவில் போட்டிருக்கேன்ல, அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக எப்படி உள்ளார போகிறது இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ விசா ஆஃபீஸர் கிட்ட அப்பியர் ஆகிறப்போ நீங்கள் வந்து உங்களோட இன்டர்வியூ வந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தமிழில் இருக்கலாம், ரீஜனல் லாங்குவேஜில் இருக்கலாங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போது H4க்கும் B2 டூரிஸ்ட் விசாக்கும் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் தமிழில் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா இன்டர்வியூ அப்பியர் ஆகிறப்போ நீங்கள் தமிழில் எனக்கு இன்டர்வியூ வேணும்னு நீங்கள் கேட்டுக்கலாம். கேஸ் நீங்கள் H1B அப்ளிகன்ட் கூட போகிறீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இங்கிலீஷில் தான் இன்டர்வியூ கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் இங்கிலீஷில் கம்ஃபர்டபுளாக இருந்தால் ரெஸ்பாண்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் தமிழில் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். என் ஒய்ஃப் வந்து டிபெண்டன்ட் விசா H4 விசாக்கு அப்பியர் ஆகிறப்போ ஃபஸ்ட் வந்து கேட்டது நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் விசாக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு. H4ன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வாட் ஆர் யூ பிளானிங் டு டூ இன் யூஎஸ்ன்னு கேட்டாங்க. அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க மாதிரி. அங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறாங்கிற மாதிரி எப்பயுமே சொல்லிடக்கூடாது. ஸோ என்ன சொல்லணும்னா, நான் வந்து ஹோம் மேக்கராக போகிறேன், ஐம் கோயிங் டு பி ஹோம் மேக்கர். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஸ்பௌஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிக்கலாம். அப்படி இல்லைனா ஐம் கோயிங் டு அக்கம்பனி மை ஸ்பௌஸ் அப்படி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்கள் மேரேஜ் ரிலேட்டடாக தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. லைக் உங்கள் மேரேஜ் இன்விடேஷன் கார்டு கொடுங்க, லைக் மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து உங்கள் மேரேஜ் ஆல்பம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. மேரேஜ் ஆல்பம் இருந்துச்சுன்னா சின்ன ஆல்பமாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. கொஞ்சம் ஃபோட்டோஸ் லைக் 5-10 ஃபோட்டோஸ் மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஆல்பம் இல்லைனா ஒரு 5-10 ஃபோட்டோ கிட்ட பிரிண்ட் பண்ணியாச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஃபோட்டோஸ் இதே மாதிரி இருக்கணும்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்க மாதிரி, லைக் உங்கள் ஸ்பௌஸ் கூட இருக்க மாதிரி ஃபோட்டோஸ், இந்த மேரேஜ் மேக்கப்போட அந்த என்வரான்மெண்ட்டில் இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ஒரு 5-10 எடுத்துக்கோங்க. ஸோ அவங்க வந்து அதை வெரிஃபை பண்ணுவாங்க. லைக் வந்து கண்டிப்பாக எல்லா ஃபோட்டோஸும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கல்ச்சரில் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ அதை பற்றி ஏதாச்சும் டவுட் கேட்பாங்க. இது எப்படி இருந்துச்சு, எப்படி உங்களுக்கு ஃபங்க்ஷன் போச்சு, அது மாதிரி ஏதாச்சும் கேட்பாங்க. இப்போ ஜஸ்ட் ஒருத்தவங்க ஃப்ரெண்டு யாராவது புதுசாக மீட் பண்ணால் உங்கள்கிட்ட கேட்குற மாதிரி தான் உங்கள் மேரேஜ் எப்படி போச்சு, லைக் என்ன பண்ணீங்க, அதுமாதிரி கேட்குற மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. ஸோ ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிப்பாங்க, பார்ப்பாங்க. லைக் மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் உங்கள் பேர் இருக்கா, உங்கள் ஸ்பௌஸ் இருக்கான்னு பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் இன்விடேஷன் கார்டு சும்மா அதுவும் வாங்கி பார்த்துப்பாங்க. என் ஒய்ஃப் போகிறப்போ வந்து எல்லா ஃபோட்டோஸும் வந்து ரொம்ப நேரம் பார்த்தாங்களாம். ஸோ எல்லா ஃபோட்டோஸும் வந்து ரசிச்சு பார்க்குற மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ஆத்தென்டிசிட்டி தான் மெயினாக செக் பண்ணுவாங்க. லைக் வந்து எப்படி மேரேஜ் நடந்திருக்கு, இது ரியலாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சும்மா பார்ப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் இதுமாரி இந்த 3ல் ஏதாச்சும் மிஸ் ஆகுது, இன்விடேஷன் கார்டு இல்லை மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஃபோட்டோஸ் ஏதாச்சும் மிஸ் ஆகுதுன்னா யூஎஸ்ஏஸில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருப்பீங்களே அந்த வெப்சைட்லேயே போயிட்டு உங்களோட கொரியை முன்னாடியே சப்மிட் பண்ணிட்டு கிளாரிஃபிகேஷன் மாதிரி வாங்கிக்கோங்க. லைக் வந்து இதை தான் என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டுக்கோங்க. 48 ஹவர்ஸ்க்குள்ளே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் எவிடன்ஸ் மாரி எடுத்து வச்சுக்கலாம். அவங்க இன்டர்வியூ கேட்குறப்போ உங்கள்கிட்ட ஏதாச்சும் இல்லைனா நீங்கள் அதை காமிச்சிக்கலாம். இதுமாரி நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன், எனக்கு டவுட் இருந்துச்சு, இதுமாரி வந்து யூஎஸ்ஏஸில் வந்து எனக்கு இதுமாரி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, அதனால தான் நான் அதை எடுத்துகிட்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. லைக் என்னோட கம்பெனி பேர் வந்து ஒய்ஃப் சொன்னாங்க. அடுத்து வந்து நீங்கள் யூஎஸில் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யூஎஸில் எங்கே இருக்காங்களோ அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் ஆச்சு மேரேஜ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஹவு லாங் ஹேவ் யூ பீன் மேரிட்னு. ரீசெண்டாக மேரேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சொல்லிக்கலாம். லைக் 2 months இல்லை 3 months எவ்வளோ மந்த்துக்கு முன்னாடி வந்து மேரேஜ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. இன்கேஸ் வந்து இப்போ 2 years ஆச்சு நீங்கள் மேரேஜ் ஆகி, ஆனால் இப்போ தான் டிபெண்டன்ட் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து கொஸ்டின் கேட்பாங்க, 2 years ஆயிடுச்சு, ஏன் வந்து இப்போ தான் வந்து டிபெண்டன்ட் விசா அப்ளை பண்ணுறாங்கிற மாதிரி. அதுமாரி கேட்டாங்கன்னா உங்களோட ரீசன் சொல்லிக்கலாம். நீங்கள் இப்போ இங்கே ஏதாச்சும் ஒரு இதில் டைப் ஆகிருக்கீங்கன்னா அதை நீங்கள் சொல்லிக்கலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு யூஎஸ் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஹஸ்பண்ட் வந்து உடனே வந்துடுவாங்க, இல்லை ஒய்ஃப் வந்து உடனே வந்துடுவாங்க, அதுக்காக வந்து நான் வெயிட் பண்ணிருந்தேன். பட் வந்து இப்போ வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, நான் வந்து என்னோட ஹஸ்பண்டோ ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்காக வந்து நான் இப்போ யூஎஸ்க்கு வந்து விசா அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ கேப் நிறையா இருந்துச்சுன்னா அதுமாரி ஏதாச்சும் ரீசன் வந்து சொல்கிறது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் கேப்பில் ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆச்சுன்னா அவங்க ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டாங்க. 2 months தான் ஆச்சு அதுமாரிலாம் சொன்னிங்கன்னா நீங்கள் எப்போ ஃபஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணீங்க ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. என் ஒய்ஃப்க்கும் இதெல்லாம் கேட்டாங்க. லைக் வந்து எப்போ மேரேஜ் ஆச்சு, லைக் 2 months முன்னாடின்னு சொன்னோடனே வந்து எப்படி மீட் பண்ணீங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஜஸ்ட் உங்களோட சுச்சுவேஷன் மட்டும் நீங்கள் அப்படியே சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு போவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக கேட்கல. அதுக்கப்புறம் விசா அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் வாங்கி வச்சுட்டாங்க. நீங்கள் H4 விசாக்கு வந்து ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூஸ் பற்றி அதில் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அதுமாரிலாம் தெரியணும்னா அதுக்கு வெப்சைட் இருக்கும். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க அப்பியர் ஆனவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ H4ஓ H1Bஓ லைக் டூரிஸ்ட் விசாவோ யாருனாலும் அவங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப் டு டேட்டாக இப்போ என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா ரீசெண்டாக யாராச்சும் போஸ்ட் பண்ணிருப்பாங்க. சில பேர் டீட்டெயிலாக போடுவாங்க, சில பேர் ஃபுல்லாக போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு பேஜாக போய் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். மற்றபடி வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். அந்த வெப்சைட்ஸ்லையும் இதுமாரி H4 விசா கொஷின்ஸ் இருக்கும். அது எப்படின்னா கொஞ்சம் ஜென்ரிக்காக நிறைய கொஷின்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. பட் ஒன்ஸ் வந்து அந்த இன்டர்வியூ கொஷின்ஸ் என்ன மாதிரி இருக்குங்கிற தெரிஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்னு அப்படியே வந்து பார்த்து அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்களும் வந்து அந்தமாரி கொஷின்ஸ்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் சும்மா பார்த்துக்கோங்க. When did you meet your spouse for the first time?
அப்படி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்க, லைக் மேரேஜ் அப்போ தான் மீட் பண்ணீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி தான் வந்து ஹஸ்பண்ட் வந்தாங்க, அதேமாரி வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ அதேமாரி வந்து உங்களுக்கு என்ன சுச்சுவேஷனோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம். வேர் டிட் யூ கெட் மேரிட்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் எங்கே மேரேஜ் ஆச்சு அப்படிங்கிற சொல்லிக்கலாம். ப்ரூஃப் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டாங்கன்னா உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லைனா இன்விடேஷன் கார்டு காமிச்சிக்கோங்க. இஸ் யுவர் மேரேஜ் ரிஜிஸ்டர்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா ஜஸ்ட் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் காமிப்பீங்களா, அதே தான். ஹவு மச் வாஸ் த காஸ்ட் ஃபார் த மேரேஜ் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் கேட்டாங்கன்னா லைக் எவ்வளோ ஆச்சு, லைக் எக்ஸ்பென்ஸ் வைஸ் வந்து லைக் இவ்வளோ லேக்ஸ் ஆச்சு, இவ்வளோ ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். ஹூ பெய்ட் ஃபார் இட், நீங்கள் எக்ஸ்பென்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க, இல்லை வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃப் ஃபேமிலியோ யாரோ வந்து ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த உங்களுக்கு என்ன சுச்சுவேஷனோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம். டிட் யூ கெட் எங்கேஜ் பிஃபோர் மேரேஜ் அதேமாரி கேட்டாங்கன்னா மேரேஜ் வந்து எங்கேஜ்மெண்ட் முன்னாடியே நடந்துச்சுன்னா அதுக்கு ஏதாச்சும் இன்விடேஷன் கார்டு இல்லை அதோட ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. இது கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் கேட்டாங்கன்னா எஸ் எனக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் முன்னாடியே நடந்துச்சு, அதோட ஃபோட்டோஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் காமிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா எங்கேஜ்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் இன்விடேஷன் இல்லை ஏதாச்சும் அதில் எங்கேஜ்மெண்ட் ரிலேட்டாக ப்ரூஃப் மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் அவங்க கேட்டாங்கன்னா கொடுக்குறதுக்காக அது. அதுக்கப்புறம் ஸ்பௌஸ் பற்றி கேட்குறதுல ஸ்பௌஸோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கேட்கலாம். விச் யூனிவர்சிட்டி டிட் யுவர் ஸ்பௌஸ் கிராஜுவேட்டட் ஃப்ரம். அதுக்கப்புறம் வாட் இஸ் த ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் யுவர் ஸ்பௌஸ். வேர் இஸ் த கிளைண்ட் கம்பெனி லொக்கேட்டட் அதுமாரி கேட்கலாம். அதுமாரி கேட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க எம்ப்ளாயர் கிட்ட, அவங்க வந்து எந்த கிளைண்ட் கிட்ட இருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அதில் சொல்லிக்கலாம். வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் டஸ் யுவர் ஸ்பௌஸ் டூ. இதேமாரி கேட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்காரு, இல்லை என்ன சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருக்காங்க, இல்லை டெஸ்டிங்கில் இருக்காங்க. ஜஸ்ட் அவங்க ரோல் என்னங்கிற மாதிரி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரியாது, அவங்க வந்து இந்த ஃபீல்டில் இருக்காங்கன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுக்கு சொல்லிக்கலாம். அப்புறம் யூஎஸில் எவ்வளோ நாள் உங்கள் ஸ்பௌஸ் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ எவ்வளோ வருஷம் அங்கே இருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் சொல்லிக்கலாம். வாட் இஸ் ஆனுவல் இன்கம் ஆஃப் யுவர் ஸ்பௌஸ். ஸ்பௌஸோட வந்து ஆனுவல் இன்கம் பேக்கேஜ் எவ்வளோங்க மட்டும் கேட்டுக்கோங்க. கேன் ஐ சி பே ஸ்டெப்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் யுவர் ஸ்பௌஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப்கிட்ட வந்து நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸும் பே ஸ்டெப்ஸும் வாங்கி வச்சுப்பீங்க சேஃபர் சைடுக்கு. ஸோ அந்தமாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் அதை எடுத்து காமிச்சிக்கலாம். இதான் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸு அண்ட் இதான் வந்து பே ஸ்டெப்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்தது அப்படின்னு. ஆஸ் யுவர் ஸ்பௌஸ் அப்ளைட் ஃபார் க்ரீன் கார்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிக்கோங்க. I-140 க்ரீன் கார்டு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் சொல்லிக்கோங்க. லைக் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் சொல்லிக்கலாம். க்ரீன் கார்டு டீட்டெயில்ஸ் தெரியலனா தெரியாதுன்னு சொல்லிக்கலாம். லைக் இப்போ தான் போயிருக்காங்கன்னா ஸ்பௌஸ் வந்து எதுவும் க்ரீன் கார்டெலாம் அப்ளை பண்ணல, ஜஸ்ட் H1B விசாவில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அப்புறம் டு யூ ஹேவ் ஃபேமிலி இந்த யூஎஸ்ஏன்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா யூஎஸ்ஏல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் சொல்லிக்கலாம். நீங்கள் அங்கே இருந்தாலும் வந்து மேண்டேட்டரியாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னா சொல்லிக்கலாம். வை டிட் யூ நாட் அட்டெண்ட் விசா இன்டர்வியூ அலாங் வித் யுவர் ஸ்பௌஸ் அதேமாரி கேட்டாங்கன்னா லைக் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் கூட வந்து ஏன் வந்து நீங்கள் அவங்க கூட விசா இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் தனியாக அட்டன் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்கன்னா ரீசன் சொல்லிக்கோங்க. லைக் வந்து அவங்க வந்து ஷார்ட் லீவில் வந்தாங்க, வந்துட்டு போயிட்டாங்க, அதனால் என்னால் விசாக்கு வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ண முடியல மேரேஜ்க்கு அப்புறம், எனக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்குள்ளே அவங்க யூஎஸ்க்கு போயிட்டாங்க, அதனால் தனியாக அப்ளை பண்ணுறேன்னு. இன்கேஸ் ரொம்ப டிலே இருந்துச்சுன்னா உங்களோட என்ன ரீசனோ அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கோங்க. மேரேஜ் ரிலேட்டடாக மட்டும் தான் மோஸ்ட்லி கொஷின்ஸ் இருக்கும், அதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. மற்றபடி ஸ்பௌஸ் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன பேக்கேஜ் இருக்கலாம், எந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறாங்க, இந்தமாரி பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் மெயினாக கேட்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேட்டாச்சும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.